ஓம் முருகா. வணக்கம் நேர்களே, நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரோ. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையா நடந்த எல்லாவற்றிற்கும் பிரபஞ்சத்துக்கு நாம் நன்றி சொல்லிக்கலாம். இன்னைக்கு நம்மளுடைய வீடியோல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஸ்பெஷலான முருகருடைய மெசேஜ் தான் பார்க்க போறோம். அதுலயும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும்போது, உங்க மனசுக்குள்ள ஒரு மேஜரான முக்கியமான விஷயங்களுக்கான இல்ல முக்கியமான ஒரு காரியத்திற்கான ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கேள்விக்கான ஒரு பதில தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ உங்க கேள்விக்கான வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான விஷயத்துக்கான கேள்விக்கான பதிலா முருகர் உங்களுக்கு என்ன தர போறாரு, ஓகே அப்படின்றத இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த இன்ட்ரோ முடிச்ச உடனே நான் உங்களுக்கு பயல் செலக்ஷன் காட்டுவேன். நீங்க அதுக்கு முன்னாடி கண்ணை மூடி டீப் பிரீத் இன் பிரீத் அவுட் எடுத்துட்டு ஒரு காமான மைண்ட் செட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், முருகா என் மனசுல இப்படி ஒரு கேள்வி இருக்கு, என் வாழ்க்கைக்கான ஒரு கேள்வி இருக்கு, ஸோ அதற்கான பதிலை நீங்கள் சரியான பதிலை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பயலை செலக்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த பயல் தான் அப்படின்றது உங்களுக்கு ஒரு சைன் கிடைக்கும் முருகர்கிட்ட இருந்து. ஸோ அந்த பயலுக்கான டைம் ஸ்லாட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்கள் பயலுக்கான டைமை கிளிக் பண்ணி உங்களுக்கான முருகருடைய பதில் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுடைய முருகர் மெசேஜை பார்த்துட்டு பதில பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நிச்சயமாக எல்லாரும் லைக் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதே மாதிரியான முருகர் மெசேஜ் ப்ரைவேட்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான முருகர் கார்டு, அதாவது இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இதில் என்னுடைய முருகர் மெசேஜ் கார்டுனுடைய மெசேஜையும் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அது ஒரு சிறப்பான ஒரு மெசேஜாக கொடுக்க போகிறேன். ஸோ உங்கள் கேள்விக்கான பதில் மட்டும் இல்லாமல் முருகருடைய சிறப்பான மெசேஜும் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த மெசேஜ் கார்டு உங்களுக்கு வேணும், நீங்கள் டெய்லி உங்களுடைய வீட்டில் நீங்கள் முருகர் மெசேஜை எடுத்து பயன்படுத்தணும், முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் டெய்லியும் பார்க்கணும், அந்த கைடன்ஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த முருகர் டெக் அவைலபிளாக இருக்குது ஃபார் சேல்ஸ்க்கு. ஸோ இந்த டெக் உங்களுக்கு வேணும்னாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் டெக்கை புக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகே, புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் இது வரைக்கும் என்னை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா விதமான என்னுடைய சோல்மேட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. ஓகே, ஸோ கண்டிப்பாக முருகருடைய பிளஸ்ஸிங்கும் உங்களுக்கு உண்டு. ஓகே, ஸோ நம்ம இப்போ பயல் செலக்ஷன் பார்த்துட்டு தென் ஒன் பை ஒன்னா உங்களுடைய கேள்விக்கான முருகர் பதில பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஹலோ பைல் நம்பர் 1, வெல்கம் டு அவர் ரீடிங். ஸோ உங்கள் கேள்விகளுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு முருகருடைய ஸ்பெஷல் மெசேஜையும் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் கேள்விகளுக்கான முருகர் மெசேஜ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் மனசில் இப்போ எந்த விதமான கேள்விகள் வச்சுருந்தாலும் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உங்கள் மனசை கலங்க விடாமல் தெளிவாக வச்சுக்கோங்க. ஆழ் மனதுகளை, ஓகே, ஆழ் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை, சில நினைவுகளை நீங்கள் ஃபில்டர் பண்ணணும். இதெல்லாம் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு துன்பங்கள் கொடுக்குதோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும்.
எதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்குதோ அதெல்லாம் நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த நினைவுகளை மட்டும் ஹோல்ட் பண்ணி வைங்க, சேவ் பண்ணி வைங்க. சரிங்களா? இந்த ஆழ்மன கட்டுப்பாடுகளை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நிச்சயமா கிடைக்கும். இந்த பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு பணம் உங்களுக்கு பிரதானமா இருக்கு, செல்வம் பிரதானமா இருக்கு. ஏன்னா அதனால நீங்க பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள் ஏராளமா இருக்கு. சோ இந்த விஷயத்த நான் சரி செய்யணும், எனக்கான தேவைகளை நான் பூர்த்தி செஞ்சுக்கணும். இதை நான் செய்யும் போது கண்டிப்பா மத்தவங்களுக்கான உதவிகளும் என்னால செய்ய முடியும் முருகா. ஆனா இப்போ எனக்கே அந்த சக்தி இல்லாம இருக்கு அப்படின்ற மாதிரிதான் உங்களுடைய ஒரு வருத்தம் முருகரை நோக்கி வைக்கிறீங்க இல்லையா? அண்ட் இன்னொன்னு, நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் எவ்வளவுதான் மத்தவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் உங்களுக்கான அந்த அப்ரிசியேஷன் கிடைக்கவே இல்லை. என்னை யாரும் நான் செய்யற உதவிகளுக்கு பிரதிபலன் செய்ய தேவையில்லை, நன்றி கடனா கூட இருக்க தேவையில்லை. ஆனா ஒரு சின்ன ஒரு அப்ரிசியேஷன் கூட எனக்கு கிடைக்கல இது வரைக்கும். அதற்கு மாறா நிறைய கிரிட்டிசிசம் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. என்னை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைல் தானே நான் கேட்குறேன். ஸோ இதுதான் உங்களுடைய மெயின் ஒரு வேண்டுதலாகவும் இருக்கும், ஒரு ஆசைகளாகவும் இருக்கும், நிர்பந்தங்களாகவும் இருக்கும் சொல்லலாம் முருகர்கிட்ட. ஏன்னா அது அந்த ஒரு 2 விஷயம் உங்களுக்கு இருந்துருச்சுன்னா ஸோ வாழ்க்கையில ஒரு சாட்டிஸ்ஃபையா இருக்கட்டும், ஒரு ஃபுல்ஃபில்லா இருக்கட்டும், ஸோ எதை வேணா சாதிச்சிடலாம் அப்படின்ற ஒரு தைரியம் கூட உங்களுக்கு அதனால வருது. ஸோ கண்டிப்பா இந்த விஷயம் கிடைக்கும். முருகர் சொல்றது நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கறதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா நீங்க நல்ல விஷயங்களுக்காக தான் இதெல்லாம் கேட்குறீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு தேவையான செல்வ வளமா இருக்கட்டும், ஒரு சின்ன சின்ன அப்ரிசியேஷனா இருக்கட்டும், நீங்களும் நிறைய பேரை அப்ரிஷியேட் பண்ணி வளர்த்து விட்டுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு தேவையான அப்ரிசியேஷனா இருக்கட்டும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில கிடைக்கணும்னா அதுக்கு முதல் நீங்க உங்களுடைய ஆழ் மனதை தெளிவா வச்சுக்கணும். தேவையில்லாத கற்பனை விஷயங்கள் செய்யக்கூடாது. நீங்க என்ன பண்றீங்கன்னா முருகர்கிட்ட சில விஷயங்களை சரணடைச்சிடுறீங்க, முருகர்கிட்ட சமர்ப்பிச்சிடுறீங்க. சில விஷயங்களை, சில வேண்டுதல் கோரிக்கைகளை சமர்ப்பிக்கிறீங்க. சமர்ப்பிச்சதுக்கு அப்புறமும் வேண்டிக்கிட்டதுக்கு அப்புறமும் அதனுடைய தாக்கங்கள் உங்களுக்கு அதிகமா இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ இந்த வேண்டுதல் கரெக்டா, இது நம்ம கேட்டிருக்கிறது கிடைக்குமா அப்படின்ற ஒரு குழப்பங்கள் அதிகமா இருக்கு. இந்த குழப்பமான மனநிலையும் கற்பனையும் அதிகமா இருக்கு. இந்த கற்பனை என்ன ஆகுதுன்னா அது ரொம்ப அளவுக்கு மீறி போயிட்டு உங்க வேண்டுதல்களையும் உங்க திறமைகளையும் கூட அது ஸ்பாயில் பண்ற அளவுக்கு ஆகுது. ஸோ அந்த கற்பனை ரொம்ப அதிகமா போக கூடாதுன்னா நீங்க ஆழ் மனதை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ உங்க மனதை தெளிவா வச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய கோரிக்கைகள் ஆசைகள் நிறைவேறும் அப்படின்றதுதான் முருகர் இன்னைக்கு உங்களுக்கு தரக்கூடிய உங்க கேள்விக்கான ஒரு பதிலா இருக்கு. ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 உங்க கேள்விக்கான பதில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ உங்களுக்கு முருகர் தரக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் என்ன அப்படின்றதும் பார்க்கலாம். நல்ல குடும்பம், சுற்றுச்சூழல் இவை அனைத்தும் உன் வாழ்வில் இருந்தால் நீ பாக்கியசாலி. இந்த பாக்கியம் உனக்கு கிடைக்க வேண்டுமானால் நீ என்னிடம் வா, நான் உனக்கு அதை தருவேன். ஸோ இப்போ இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம், உங்களுக்கு நீங்க எல்லாருக்கும் நல்லது செய்றீங்க, உங்களுக்கான அப்ரிசியேஷன் கிடைக்கல, அண்ட் அந்த அப்ரிசியேஷன் கிடைக்கிற அளவுக்கு உங்களை நீங்க டெவலப் பண்ணிக்கணும்னு பாக்குறீங்க அப்படின்றது தானே பார்த்தோம். ஸோ முருகருக்கு அது தெரியாதா என்ன? அதுதான் இங்க சொல்லியிருக்காரு. உங்களுக்கு நல்ல குடும்பம், ஒரு நல்ல கம்யூனிட்டி, நல்ல சர்க்கிள் நிச்சயமா உங்க வாழ்க்கையில கிடைக்கும். ஸோ அதுதான் நீங்க பாக்கியமா நினைக்கிறீங்க, நீங்க பாக்கியசாலி தான். அந்த பாக்கியம் உங்களுக்கு இருக்கு, அது உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கணும், அது நிரந்தரமா இருக்கணும்னா நீங்க முருகர்கிட்ட எல்லாத்தையும் விட்டுருங்க. சரிங்களா? முருகர்கிட்ட போங்க, அவ்வளவுதான். வேற யாரையும் இந்த ஒரு லைஃப் ஸ்டைல் கொண்டு வரணுன்றதுக்காக மற்ற மனிதர்கள் கிட்ட நீங்க போய் முறையிடவோ அதற்கான ப்ராசஸ் பண்ணவோ உதவிகள் கேட்கவோ தேவையே இல்லை.
முருகர்கிட்ட போயிடுங்க, முருகர்கிட்ட நீங்க சமர்ப்பிச்சிருங்க. நிச்சயமா முருகர் உங்களுக்கு அது தருவார். அதுல எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம், குழப்பமும் உங்களுக்கு வேண்டாம். ஸோ அதை கரெக்டா மனசுல தெளிவா பதிய வச்சுக்கோங்க அப்படின்றதுதான் முருகரும் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மெசேஜா இருக்கு. ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 உங்களுக்கான முருகர் உங்களுக்கு தரக்கூடிய கேள்விகளுக்கான பதில்களையும் நம்ம பார்த்துட்டோம், அண்ட் உங்களுக்கான மெசேஜும் பார்த்துட்டோம். ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஹலோ பைல் நம்பர் 2, வெல்கம் டு அவர் ரீடிங். யாரெல்லாம் பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகர் தரக்கூடிய பதில்கள் என்ன, உங்க கேள்விகளுக்கான பதில்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கான ஸ்பெஷல் மெசேஜ் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்க கேள்விகளுக்கான பதில்கள் என்னன்றத பார்க்கலாம். ஸோ இங்க உங்களுக்கு முருகர் தரக்கூடிய பதில் என்னன்னா, அதற்கு முன்னாடி உங்களோட தேவைகள் என்னவா இருக்கு அப்படின்றத முருகர் சுட்டி காட்டுறாருன்னா, 2 விதமான தேவைகள் உங்களுக்கு இருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு ஒன்று ஒரு பூர்வீக சொத்து, உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வரணும் அப்படின்ற ஒரு தேவைகள் இருக்கு. இன்னொன்னு, நீங்க அடுத்த தலைமுறைக்குண்டான ஒரு பூர்வீக சொத்துக்களை நீங்க சேகரிச்சு வச்சுட்டு நீங்க போகணும் அப்படின்னு பாக்குறீங்க. உங்க வாழ்நாள்ல பூர்வீக சொத்துக்களை நீங்க உங்க தலைமுறைகளுக்கு, உங்களுடைய அடுத்த தலைமுறைகளுக்கு நீங்க உருவாக்கி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அது ஒரு மதர்லி நேச்சர் மாதிரி தான். ஓகே, ஒரு அம்மா இப்படி தான் மட்டும் டெவலப் ஆகுறது இல்லாம தன் குடும்பத்தையும் தன் பிள்ளைகளையும் சுற்றியுள்ள நபர்களையும் தன் குடும்பத்தை சார்ந்தவர்களையும் டெவலப் பண்ணணும்னு நினைப்பாங்க ஒரு தாய் ஸ்தானத்துல இருக்கிறவங்க. ஸோ அதுதான் இப்ப நீங்களும் பண்ண பாக்குறீங்க. அந்த ஒரு தேவைகள் உங்களுக்கு இருக்கு. அண்ட் இன்னொன்னு, உங்களுக்கான சிறந்த துணை, ஒரு லவ்விங்கான கேரிங்கான துணை. ஓகே, ஆல்ரெடி உங்களுக்கு அப்படி சிறந்த துணை இருக்காங்கன்னா அவங்களோட ஒரு லாங் லைஃப் உங்களுக்கு வேணும். ஸோ இந்த ஒரு நெருக்கம், இந்த ஒரு கனெக்ஷன், பாண்டிங் இது எப்பவுமே எனக்கு இருக்கணும். ஸோ இந்த 2 விஷயங்கள் தான் உங்களுடைய வேண்டுதலா இருக்கு இல்லையா? ஸோ முருகர் அதுக்கு தரக்கூடிய பதில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு இந்த விஷயம் வேணும் அப்படின்னா நீங்க ஒரு கட்டுக்குள்ள இருக்கிறீங்க, அதுல இருந்து முதல்ல வெளியே வாங்க. ஓகே, அதாவது கதவுகளை திறந்து நீங்க வெளியே வாங்க. ஆல்ரெடி உங்களுக்கான கதவுகள் திறக்கப்பட்டுதான் இருக்கு. நீங்க எந்த விஷயங்கள்லாம் கேட்டீங்களோ அதற்கான கதவுகள் திறக்கப்பட்டுதான் இருக்கு. பட் நீங்க அதுல இருந்து வெளியே வரணும் இல்லையா? நீங்க அதுல இருந்து வெளியே வந்தாதானே அந்த ஒரு சோலை வனம் அது போல இருக்கக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். நிறைய, அதாவது பசுமையான வாழ்க்கை எனக்கு வேணும் அப்படின்றத உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணணும். ரொம்ப பணம், புகழ், பேரு, ரொம்ப மாடர்னைஸ்ட் அப்படிலாம் வேண்டாம். ஒரு பசுமையான வாழ்க்கை, அதுலயும் அடுத்த தலைமுறைக்கான ஒரு விஷயத்த நான் கிரியேட் பண்ணோம். இல்ல அந்த மாதிரியான ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த பூர்வீக சொத்துக்கள் எனக்கு வரணும். ஸோ அந்த வாழ்க்கையை நான் கடந்த கால வாழ்க்கைக்கு திரும்ப போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதற்கான கதவுகள் திறந்தா இருக்கு. பட் நீங்க அதுல இருந்து வெளியே வரணும் இல்லையா? முருகர் தரக்கூடிய பதில் என்னன்னா, உங்களுடைய கோரிக்கைகள் நியாயமானது, உங்களுடைய ஆசைகள் நியாயமானது. ஆனா அதற்கான முன்னெடுப்புகள் நீங்க என்ன எடுத்திருக்கீங்க? இப்போ ஒரு கூட்டுக்குள்ள முடங்கி இருக்கிறீங்கன்னா அதுல இருந்து வெளியே வாங்க. வெளியே வந்தாதான் உங்களுக்கு அதனுடைய சில விஷயங்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு வெளியே. ஓகே, ஸோ அதுல இருந்து வெளியே வந்தாதானே அதற்கான சாத்தியக்கூறுகள் என்னன்றதை உங்களால கண்கூடா பார்க்க முடியும். ஸோ அந்த வாய்ப்புகளை உங்களால உருவாக்கிக்க முடியும், அதை சக்சஸ் பண்ண முடியும். அப்போ நீங்க ஒரு கூட்டுக்குள்ளேயே அடைஞ்சு இல்லாம அதுல இருந்து வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கான கோரிக்கைகள், ஆசைகள், இதற்கான ஒரு ஸ்டெப் நீங்க முன்னே எடுத்தீங்கன்னா கண்டிப்பா முருகருடைய சப்போர்ட் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். நீங்க அதற்கான என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதற்கான ஆக்ஷன்ஸ் நீங்க எடுக்கிறீங்கன்னா உங்க அந்த
கூட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக முருகர் மற்ற எல்லா விஷயம் பார்த்துப்பாரு. நீங்கள் யாருமே எனக்கு இல்லை, எந்த ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியும் இல்லை, எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லை, அதனால தான் நான் இன்னும் இப்படி முடங்கி இருக்கேன், எனக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு அப்படின்றது இல்லாமல் வாய்ப்பை நீங்கள் உருவாக்குங்க. இங்கே உங்களுக்கு முருகர் தரக்கூடிய பதிலே, வாய்ப்பை தேடாதீங்க, வாய்ப்பு வரணும்னு காத்திருக்காதீங்க, வாய்ப்பை நீங்கள் உருவாக்குங்க. அதற்கு முதல் உங்களுடைய கட்டுக்குள்ளேருந்து வெளியே வாங்க. அப்போ நீங்கள் கேட்ட ஆசைப்பட்ட வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும், நிஜமாக கிடைக்கும், அதை உங்களுக்கு கொடுப்பாரு. ஸோ இதுதான் உங்கள் கேள்விக்கான ஒரு பதிலாக முருகர்கிட்ட இருந்து உங்களுக்கு வருது. ஓகே, ஸோ பயல் நம்பர் 2 உங்கள் கேள்விகளுக்கான பதில் பார்த்துட்டோம். இப்போது முருகர் தரக்கூடிய உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓம் என்ற பிரணவ வார்த்தையை தினம் சூரிய உதயம் முன் 6 முறை நீ சொல். உன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய உதயத்தை நீ கண்கூடாய் காண்பாய். நானே உன் வாழ்க்கையில் உதித்தருளுவேன். ஸோ முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, நம்ம பார்த்தோம், ஒரு அந்த கூட்டுக்குள்ள இருந்து வெளியே வாங்க, கட்டுக்குள்ள இருந்து வெளியே வாங்க அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுவும் இங்க முருகர் தரக்கூடிய மெசேஜும் மோஸ்ட்லி கனெக்டடானது தான். உங்க வாழ்க்கையில ஒரு உதயம் ஏற்படணும், ஒரு பிரகாசம் ஏற்படணும், ஓகே, ஒரு இருள் சூழ்ந்த வாழ்க்கையில இருந்து ஒரு வெளிச்சத்துக்கு நீங்க வரணும் அப்படின்னா நீங்க தினமும் ஒரு விஷயத்த ப்ராசஸ் பண்ணணும், சரிங்களா? ஒரு விஷயத்த கடைபிடிக்கணும். அது என்னன்னா, டெய்லி சூரிய உதயத்துக்கு முன், சூரிய உதயம் ஆகிற போது, சூரியன் வரப்போகுது, அந்த வெளிச்சம் வரப்போகுதுன்னா அதுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டு ஒரு எம்டி டெரேஸ், உங்களுடைய வீட்டு மொட்டை மாடி இருந்தாலும் அங்கே மேலே நின்றுட்டு, அதாவது ஓப்பன் ஸ்பேஸில், சரிங்களா, இந்த பிரபஞ்சத்தோட ஒரு கனெக்டிவிட்டியோட அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி முடிஞ்சால் சூரியனை நோக்கி நீங்கள் ஓம்ன்ற அந்த பிரணவ வார்த்தையை 6 முறை உச்சரிக்கணும். அது எப்படி உச்சரிக்கணும்னா, உங்களுடைய அடி வயிற்றுல இருந்து நீங்க ஃபீல் பண்ணி அந்த ஓம்ன்றத நீங்க சொல்லணும். முருகரை நினைச்சு இந்த பிரபஞ்ச சக்தியோட சூரிய உதயத்தை நோக்கி நீங்க ஓம்னு 6 முறை டெய்லியும் சொல்லிக்கிட்டே வர நீங்க கண்டிப்பா அந்த கட்டுகள்ல இருந்து வெளியே வருவீங்க. முருகர் உங்களுடைய ஆன்மாவை வெளிச்ச பாதைக்கு இழுத்து கொண்டு வருவாரு. அப்போ நீங்க என்னெல்லாம் முருகர்கிட்ட கேட்டீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதற்கான பிரார்த்தங்கள் உங்களுக்கு உருவாகும். ஸோ இதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மெசேஜா இருக்கு. பயல் நம்பர் 2 உங்களுக்கான கேள்விக்கான பதில்கள் பார்த்தோம் அண்ட் முருகருடைய ஸ்பெஷல் மெசேஜஸ் பார்த்தோம். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஹலோ பயல் நம்பர் 3, வெல்கம் டு ரீடிங். யாரெல்லாம் பயல் நம்பர் 3 சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகர் தரக்கூடிய உங்கள் கேள்விகளுக்கான பதில்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு முருகர் தரக்கூடிய ஸ்பெஷல் மெசேஜஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் கேள்விகளுக்கான பதில்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, முருகர் உங்களுக்கு தரக்கூடிய பதில்கள் இல்லைன்னா நீங்க சிறந்த ஒரு எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஓகே, நீங்க எந்த துறைகள்ல இருந்தாலும், ஈவன் நீங்க ஒரு, நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலுமே கூட நீங்க தான் சிறந்த இல்லத்தரசி அப்படின்னு வரணும் அப்படின்னு நினைப்பீங்க, ரைட்? ஸோ அந்த மாதிரி நீங்க வேற எந்த ப்ரொஃபஷன்ல இருந்தாலுமே இல்லை எந்த லைஃப் ஸ்டைல் இருந்தாலுமே நீங்க ஒரு சிறந்த நபரா வரணும், உங்களை நிறைய பேர் முன்னுதாரணமா எடுக்கணும், நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் ரோல் மாடலா இருக்கணும்ன்றதுதான் உங்களுடைய விருப்பமா இருக்கு. ஸோ அதற்கான விஷயங்களை நோக்கி தான் நீங்க நிறைய காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஸோ அதற்காக நிறைய, அதாவது உங்களுக்கு வாழ்க்கை அனுபவங்களும் நிறைய இருக்கு, வாழ்க்கை பாடமும் அதிகமா படிச்சிருக்கீங்க, கல்வி பாடமும் அதிகமா படிச்சிருக்கீங்க, உங்களுடைய துறையை சார்ந்த பாடமும் அதிகமா படிச்சிருப்பீங்க. ஸோ இது எல்லாமே ஒரு விதமான தியாகம் சொல்லலாம். மற்றவங்க
நிறைய பேர் நிறைய விதத்துல லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நேரத்துல ஸோ நீங்க உங்களுடைய குறிக்கோளுக்காக உங்களோட லைஃப் டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது ஒரு விதமான தியாகம் இல்லையா? ஸோ இந்த தியாகத்துக்கான ஒரு பரிசு கிடைக்குமா முருகா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நிச்சயமா கிடைக்கும். சரிங்களா? கண்டிப்பா உங்க தியாகத்துக்கான பரிசு கிடைச்சே தீரும். ஆனா 2 விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணணும்ன்றதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு பதிலும் அட்வைஸா கூட எடுத்துக்கலாம். ஒண்ணு, பேச்சுவார்த்தை. சரிங்களா? உங்களுடைய பேச்சு திறன் எப்பவும் தெளிவானதா இருக்கணும். எங்கேயும் தைரியமான பேச்சுக்களை நீங்க முன்னெடுக்கணும். வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க நேர்மையான கருத்துக்களை முன்வைக்கணும். உங்களுடைய பேச்சாற்றலை நீங்க அதிகமா டெவலப் பண்ணிக்கணும். ஸோ உங்களுடைய பேச்சு திறன் நல்ல விதத்துல இருக்கணும். உண்மையா பேசணும். சரிங்களா? எந்த அளவுக்கு நீங்க உண்மையா பேச ஆரம்பிக்கிறீங்களோ வாழ்க்கையில, கண்டிப்பா நீங்க உண்மையா பேசுறதாலே உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இன்னொன்னு, எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். சரிங்களா? எப்பவுமே சந்தோஷமா சுறுசுறுப்பா இருக்கணும், ஆக்டிவா இருக்கணும். சரிங்களா? எனர்ஜெட்டிக்கா இருக்கணும். சோம்பேறித்தனம் இருக்கவே கூடாது உங்க லைஃப்ல. இப்போ சமீப காலமா சோம்பேறித்தனமா இருக்கிறீங்க, உங்களோட வேலைகள்லாம் போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த இலக்கு எவ்வளவு பெருசு, நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இந்த சோம்பேறித்தனம் தான் ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு முட்டுக்கட்டையா இருக்கும், ஒரு பிளாக்கா இருக்கும். அதனால சோம்பேறித்தனத்தை நீங்க இனிமே உங்களோட வாழ்க்கையில கையில எடுக்கவே கூடாது. எப்பவுமே எனர்ஜெட்டிக்கா ஆக்டிவா இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த எனர்ஜெட்டிக்கா ஆக்டிவா இருக்கிறது அண்ட் உங்களுடைய பேச்சாற்றல், உண்மையை மட்டும் நேர்மையை மட்டும் நேர்மையா பேசுறது, இந்த 2 விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மற்ற விஷயங்களை எல்லாம் முருகர் பார்த்துப்பாரு உங்களுக்கு பின்னாடி இருந்து. சரிங்களா? கண்டிப்பா நீங்க எந்த துறையில இருந்தாலும், என்ன பொசிஷன்ல இருந்தாலும் அதுல நீங்க ஒரு எக்ஸ்பர்ட் ஆகணும். நீங்க நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ரோல் மாடலா ஆகணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? அது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா அதற்கான நிறைய தியாகங்கள் நீங்க கொடுத்துருக்கீங்க, அதற்கான நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அது வீண் போகாது அப்படின்றதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய உங்க கேள்விகளுக்கான ஒரு பதிலா இருக்கு. சரிங்களா? ஸோ இதை நீங்க எந்த விஷயத்துல வேணாலும் நீங்க இதை ரிலேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ உங்களுக்கான கேள்விகளுக்கான பதில் பார்த்தோம். இப்போ உங்களுக்கான முருகர் தரக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். நான் உன்னை சோதிப்பேனே தவிர கைவிட மாட்டேன். என் சோதனையில் நீ வெற்றி பெறுவாயானால் உன் வாழ்க்கையில் மலர்களும் கனிகளும் பூத்து குலுங்கும் சோலை வனமாகும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று என்னிடம் வா. ஸோ நீங்க பண்ணக்கூடியது முருகர் மேல நம்பிக்கை வைங்க. அவரு சோதனை தராரு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன முருகா எனக்கு சோதனையே தந்துகிட்டு இருக்க, எனக்கு நம்பிக்கையே குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, இப்படி சோதனை தான் இனிமே கொடுப்பியா, எனக்கு என் வாழ்க்கையில் நல்லதே நடத்த மாட்டியா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முருகர் மேல நம்பிக்கை வைங்க. சோதனை எந்த அளவுக்கு அவர் உங்களுக்கு கொடுக்குறாரோ அந்த அளவுக்கான ஒரு வெற்றி சதவீதம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க. சரிங்களா? அவர் சோதனை வைக்கிறாருன்னு சொல்லிட்டு நீங்க துவண்டு போயிடாதீங்க. நிச்சயமா வெற்றி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. உங்க வாழ்க்கை ஒரு பிளாசமிங்கான, ஒரு அபண்டன்ஸான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமா இருக்கு. நீங்க டெய்லியும் சொல்ல வேண்டிய, உச்சரிக்க வேண்டிய ஒரு மந்திரம், டெய்லியும்ன்றது எப்போ வேணாலும் எந்நேரத்திலும் உச்சரிக்க வேண்டிய ஒரு மந்திரம் பார்த்தீங்கன்னா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. நீங்க இதை உச்சரிக்க எல்லாமே சரியாகும், எல்லாமே கிளியர் ஆகும். இந்த சோம்பேறித்தனமும் இருக்காது, பேச்சாற்றலும் ரொம்ப தெளிவானதா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கான வெற்றி உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். பழமுதிர்ச்சோலை முருகரையும் நீங்க உங்களுடைய ஆஸ்தான குருவாவோ இல்ல ஆஸ்தான ஒரு தெய்வம் கடவுளாவோ, சரிங்களா? ஸோ முருகருக்கு நிறைய முகம் இருக்கு இல்லையா? பழமுதிர்ச்சோலை முருகர் முகத்தை நீங்க ஆஸ்தானமா எடுத்துக்கோங்க. கண்டிப்பா உங்களுடைய லைஃப் ஒரு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு வளமான ஒரு வாழ்க்கையா மாறும் அப்படின்றது தான் முருகர் இன்னைக்கு உங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மெசேஜா இருக்கும்.
ஸோ பயல் நம்பர் 3 உங்களுக்கான முருகர் தரக்கூடிய கேள்விகளுக்கான பதில்கள் பார்த்தோம், ஸ்பெஷல் மெசேஜஸ் பார்த்தோம். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நேர்களே, இன்னைக்கு நம்ம முருகர் உங்களுக்கு தரக்கூடிய உங்க கேள்விகளுக்கான பதில்கள் என்னன்றதையும் பார்த்தோம் அண்ட் ஸ்பெஷல் மெசேஜஸும் பார்த்தோம் ஒரு பயலுக்கும். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாகவும் அண்ட் ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமா இருந்திருக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு தெம்பையும் தெளிவையும் கொடுத்துருக்கோம். ஸோ முருகருடைய அருளும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்ன்றத நான் நம்புறேன். அண்ட் நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. ஸோ இந்த முருகர் டேக்கு உங்களுக்கு வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களை இதே மாதிரி வேற ஒரு டாபிக்ல மீட் பண்றேன். திஸ் இஸ் சாரா ஃப்ரம் சாரா சாரு.